அதுதான் சார் ஆச்சரியமா இருக்கு. காரை கூட கண்டுபிடிக்க முடியலன்னா பாருங்களேன். யாரோ ரொம்ப பிளான்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் அலர்ட் பண்ணிருக்கேன். லெட்ஸ் see. சார் நான் வேணா அந்த ஹலோ, நான் தான் பேசுறேன். இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது கவனமா கேளுங்க. சொல்லுங்க. காலை ட்ரேஸ் பண்ணி ஒரு பிரச்சனையும் இல்ல. வாளிங்க வரத்துக்குள்ள நான் இங்க கிளம்பிருப்பேன். நல்லா கேளு. நான் புரட்சி படை இயக்கத்தின் சார்பா பேசுறேன். எங்க தங்க தலைவரை பிடிச்சி நீ ஜெயில வச்சிருக்க. நாங்க உன் ஃப்ரெண்ட் மோகன், அதே டாக்டர் மோகனோட குடும்பத்தை கடத்திட்டு வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், நாளைக்கு 12 மணிக்கு முன்னால தலைவர் விடுதலை பண்ணி தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் விடலன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரையும் பார்க்க முடியாது. வெறும் பூச்சாண்டி காட்டுன்னு நினைக்காத. அப்புறம் அவங்க பணம் தான் மிஞ்சும். ஜாக்கிரதை. புரட்சி படை. ஆமாயா, நாங்க தான் கடத்தணும். அவன் ரேஷன் அரிசியை கடத்துற மாதிரி பிளேட்டே கடத்துறான். நாங்க ஏழை தீவிரவாதிங்க. எங்கனால இந்த ஃபேமிலியை தான் கடத்த முடிஞ்சது. எங்க ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க அவனை விடுதலை பண்ணீங்கன்னா அவன் பல குடும்பத்தை அழிச்சிருவான்னு ஒரு மிலிட்டரிக்காரனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு குடும்பஸ்தானா என்ன நிலைமை உங்களுக்கு புரியுதா? என் பேரன், பேத்தி, என் மருமக இவங்கெல்லாம் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களை காப்பாத்தியது வரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா என்ன ரிலீஸ் பண்ணிடு. அப்படி ரிலீஸ் பண்ணினா அந்த ஃபேமிலியை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். இல்லைன்னு வச்சுக்க, இந்த ஜெயிலியே களிய தின்னு தற்கொலை பண்ணிக்குவேன். அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையே நாசம் செஞ்சிடுவேன். மணி 12 போது இன்னும் போன் வரலையே. அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. அவங்க போன் பண்ணாதான் நம்ம டைம் கேட்க முடியும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணி தான் ஆகணும். நோ நோ. ஹலோ, அவன்தான். மிஸ்டர், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நாங்க செஞ்சுட்டோம். உங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரையும் நாங்க கொலை பண்ணிட்டோம். டேய் டேய். எஸ், நான் சொன்னேன்ல, எங்க கிட்ட விளையாடுறது என்ன? ஆனா நீ கேட்கல. இப்போ என்னாச்சு? அவங்க பாடிய ஓல்டு மகாபலிபுரம் ரோடு இருக்குல்ல, 5வது மைல்கள் கிட்ட உங்க கார்லயே வச்சிருக்கேன். போய் பாருப்பா. யூ சன் ஆஃப் இந்த நாட்டெல்லாம் உன் கான்ஸ்டபிள் கிட்ட வச்சுக்க. எங்களை அசைக்க முடியாது. இது பார், கூடி சீக்கிரம் இன்னொரு ஃபேமிலியை கடத்திட்டு வந்து உனக்கு போன் பண்றேன். அப்போ அது உஷாராரு. வாழ்க புரட்சி, வெல்க புரட்சி படை. சார், எவனோ பைத்தியக்காரன் போன் பண்ணிப்பான். இதுக்கெல்லாம் போய் மாச தலை விடுறீங்க? நான் இருக்கேன்ல. ஆமா, கிறுக்கு பசங்க நிறைய பேர் உங்க ஆபீஸ் போன் பண்ணுவாங்கல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உமாக்கும் குழந்தைங்களுக்கு ஒண்ணா இருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், என்னையா இங்க ஒரு ப்ளூ கலர் கார் நிக்குது சார். காட்டை திறக்காத, திறக்காத. Ru 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 ru.
துரு. ராகுல், பிரியா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள போங்க. நான் அம்மா கிட்ட தனியா பேசணும். ம். எவ்வளவு கொடுக்க ஒத்துக்கிட்டாரு? யாரு? என் மாமனார் என்ன விடுதலை செய்ய எவ்வளவு கொடுக்க ஒத்துக்கிட்டாரு? பணமா? உன்னை அப்படியே இங்க விட அவர் எவ்வளவு கேட்டிருப்பாரு? எவ்வளவு கேட்டாலும் கொடுத்திருப்பேன். நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. படி. கடத்தப்பட்ட டாக்டர் குடும்பம் எரித்து கொலை. டாக்டரின் மனைவியும் குழந்தைகளும் காரோடு எரிக்கப்பட்டனர். என்ன இதெல்லாம்? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் குழந்தைங்களும் செத்தாச்சு. இது நடக்கிற வரைக்கும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் இப்ப நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னுடைய மாமனார் கர்னல் சதாசிவம் த கிரேட். அவர் ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. ஏன் மாமனாரா? எஸ், உன்னுடைய மாமனார். அவரை உனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். அவரை பத்தி ஒரு சில உண்மைகள் நான் இப்ப உனக்கு சொல்ல போறேன். கல்யாணமாகி 10 வருஷம், அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. இனிமே அவங்க வாழ்க்கையில குழந்தையே பிறக்காதுன்னு நியூ டெல்லியில இருக்கிற பாலபவன் அநாத ஆசிரமத்துக்கு அவரும் அவர் மனைவியும் வந்தாங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க. அங்கதான் என்ன பார்த்தாங்க. My name is மது. என் வயசு 6. நான் பாலபவன்ல 2வது படிச்சிட்டு இருக்கேன். A for apple, B for biscuit, C for... போதும் போதும். எங்க இவன் ரொம்ப சுட்டியா இருக்காங்க. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொன்ன அப்பீல் எங்க இருக்கு மது? எங்க கூட வரியா? எங்க? எங்க வீட்டுக்கு. எதுக்கு? எங்க பையனா? பையனா? ஆமாண்டா கண்ணா, இனிமே நான் தான் உனக்கு அம்மா. எனக்கு தான் அம்மா இல்லையே. அவங்க செத்து போயிட்டாங்கன்னு டீச்சர் சொன்னாங்க. அவங்க சொன்னது இருக்கட்டும், இனிமே உனக்கு நான் இருக்கேன். நீ எது கேட்டாலும் வாங்கி தருவேன். சாக்லேட், பிஸ்கெட், எது வேணும்னாலும். தைரியமா கேளுப்பா. பசிக்குது, சாப்பாடு. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. குருடனுக்கு கண் பார்வை வந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த பிரமிப்பு எனக்கு. எது கேட்டாலும் கிடைக்கும். புது துணி, பொம்மைங்க, ஐஸ்கிரீம், சாக்லேட், எது வேணும்னாலும். எல்லாத்துக்கும் மேல அன்பு. அம்மா, அப்பா, எல்லாமே எனக்கு எனக்கு மட்டும். சில சமயம் என்னுடைய அதிர்ஷ்டத்தை நினைச்சு எனக்கே தலைய சுத்தம். எனக்கு என்னுடையது எல்லாமே எனக்கு மட்டும் என்னுடையது. நான் தூங்க அம்மா பாடுவாங்க. ஏய், அன்னைக்கு நீ பாடினியே அதே பாட்டு. பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி 2, தாலாட்டு எனக்கு மட்டும். நான் அப்படியே அம்மா மடியிலே படுத்து தூங்கிடுவேன். நீ பெரியவனானா பெரிய டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க. நான் டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் எல்லாமே ஆவறேன் அம்மாக்காக. ஏன் அப்பாக்காக. நான் நல்லா படிப்பேன். என் கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். சோ ஹாப்பி. எங்க பார்த்தாலும் ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷம்
எனக்கு மட்டுமே உரிமையான அந்த சந்தோஷம் அதை கெடுக்கிறதுக்குன்னு ஹே மாலினி, சொன்னா நம்ப மாட்டேன். மது கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் அதானே? அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். அது இல்லடி, டாக்டர் ஷீலா போன் பண்ணாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் மாலினி, என்னாலே நம்ப முடியல. நீ அம்மாவா போற. அப்ப பிடிச்ச சனிதான். சொந்த புள்ள பிறக்க போறோம் தெரிஞ்ச உடனே என் மேல இருந்த அன்பு, பாசம் எல்லாத்தையுமே ஒரே நாள்ல இல்ல ஒரே நிமிஷத்துல மறந்துட்டாங்க. மோகன் பிறந்தான். என்ன மறுபடியும் அந்த அனாதை ஆசிரமத்திலே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்க திருட்டு பயல, உனக்கெல்லாம் சாப்பாடு ஒரு கேடா? நல்ல வீடா பார்த்து அனுப்பி வச்சா களவாட்டிட்டு வந்திருக்க. உன் தொல்லை தாங்க முடியாம தான்டா உன்னை திருப்பி அனுப்பியிருக்காங்க. நான் ஒண்ணும் திருடல. அப்ப அவங்க போய் சொல்றாங்களா? ஆமா. ஐயோ ராஸ்கல், இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அந்த கர்னல் எவ்வளவு பெரிய மனுஷன், உன்னை இங்க கொண்டா விடும்போது எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா? இன்னும் அதிகமா வருத்தப்பட போறாரு. எதுக்கா பேசுற நீ? அவரை பத்தி அப்படி பேசுறியா? அவர் எவ்வளவு நன்கொடை கொடுத்திருக்காரு. அது லஞ்சம். பரதேசி நாய, உன்னை பட்டு போட்டு சாவடிச்சாதான் நான் உருப்பிடுவேன். எழுத்து பேசிக்கிட்டே இருக்கிற நீ உன்னை வந்து பேசு. குருடனா இருந்த எனக்கு கண் பார்வையை கொடுத்துட்டு மறுபடியும் என்ன குருடனா சொன்னா எனக்கு சேர வேண்டியதெல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த படிப்பு என்னது, அந்த கார் என்னது, அந்த வீடும் என்னது, எல்லாமே எனக்கு சொந்தமானது. இட்ஸ் மைன். என்ன பார்த்தா உனக்கு இழிச்சவாய மாதிரி இருக்கா? சொல்ல, இழிச்சவாய மாதிரி இருக்கா? இல்ல 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 இல்ல. பணம் சம்பாதிச்சேன் குறுக்கு வழியில தான். எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்ட், பேர் ரகு. அவனோட கூட்டு சேர்ந்தேன், கொள்ளையடிச்சேன், நிறைய பணம் சேர்த்தேன். ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். 7 வருஷம் உள்ள தள்ளிட்டாங்க. வெளியில வந்து பார்த்தா மோகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னோட 2 குழந்தைங்க. அது அவனுக்கு சொந்தமானது இல்லையே, எனக்கு சொந்தமானதாச்சே. எந்து என்னுடையது. எனக்கு சொந்தமானதை அவன் எப்படி அனுபவிக்கலாம்? சோ அவனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் அவனுடைய கார்ல பிரேக் ஹோஸ கட் பண்ணி நான் தான் அவனை எஸ் எஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 3 அனாதை பணங்களை எடுத்து உன்னுடைய கார்ல போட்டு என் ஃப்ரெண்ட் ரகு இல்ல அவனை வச்சு ஒரு நாடகம் நடத்தினேன்.